நான் இப்பொழுது ஓதி காட்டிய திருமறை குர்ஆன் வசனம் பல நூறு முறை நாம் கேள்விப்பட்ட வசனம் தான். இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி என்ற அந்த வசனம். சில வசனங்களை நாம் திரும்ப 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 சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு வசனத்தை 10 முறை கேட்கும் பொழுது வராத சிந்தனை, கிளிக், உள்ளத்தில் மாற்றம் 100வது முறை கேட்கும் பொழுது கூட வரலாம், நமக்கு தெரியாது. முதல் முறையில் சிலருக்கு வந்துவிடும். பல தடவை கேட்டால் கூட சில நேரத்தில் மண்டைக்கு ஏறவே செய்யாது நமக்கு. ஏன்? சஹாபாக்களுக்கே கூட பல 100 முறை கேட்டிருந்தாலும் கூட பல 100 சஹாபாக்களுக்கு கூட சில நேரங்களில் அது சிந்தனைக்கு வராமல் போய்விடும். அதனால் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு மீண்டும் 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 அந்த வசனத்தை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக சஹாபாக்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிந்த வசனம் தான் ஒமா முஹம்மது இல்லா ரசூல். இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை. யாருக்கு தெரியாது? எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியுமா? அது இந்த வசனம் எல்லா சஹாபாவும் கேள்விப்பட்டிருப்பாங்களே. அபூபக்கர் சித்திக் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் சொல்வது போல இருந்தது. காரணம், மண்டையில் அது நிற்கவில்லை அவர்களுக்கு. அந்த சூழ்நிலையில நபிகள் பெருமானுடைய மரணம் அவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. நபிக்கே மரணமா அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தில் ஏறிடுது. நபிக்கு மரணம் வந்து விட்டால் ஏது இஸ்லாம், அந்த மாதிரி சிந்தனை போயிடுச்சு. நபிக்கும் மரணம் தான் என்று சொல்லணுமா? சொல்ல வச்சாங்க. அல்லாஹ் சொல்ல வச்சாங்க. அந்த இடத்துல அபூபக்கர் உமா முஹம்மது இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل افإن مات أو قتل انقلبتم على أعقابكم. இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. இதுபோல் பல தூதர்கள் வந்து போய் இருக்கிறார்கள். அதுபோல இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய வழிக்கு போக போகிறீர்களா அப்படின்னு இந்த வசனத்தை போடுறாங்க. இது யாருக்கு தெரியாத வசனம்? தெரியும், அன்றைக்கு நினைவில் வரவில்லை, அவ்வளவுதான். அதுபோல சில வசனங்களை மீண்டும் சொல்லணும், உங்களுக்கு தெரியாத அர்த்தம் இல்ல, மண்டையில் நிக்காது. ஏற்கனவே சொன்னதான் நீங்க நினைக்கிறீங்க. அது நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அறிவீனம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படின்னு பாருங்க. ஒரு பையன் ஸ்கூல்ல லேட்டா வர்றான். டேய், ஏன்டா லேட்டா வர்ற? அறிவு இருக்காடா உனக்கு? கரெக்டா வர வேண்டியதானே? சார் சொல்ற. மறுநாளைக்கு லேட்டா வர்றான். ஏன்டா லேட்டா வர்ற? அறிவு இருக்காடா? சார் நேத்தே சொல்லிட்டீங்க சார். நேத்து சொன்ன லேட்டா, இன்னைக்கு ஒழுங்கா வர வேண்டியது. நீ ஒழுங்கா வந்தா ஏன் சொல்லணும்? 10வது நாள் சொல்ற. அறிவு இருக்க என்ன சார் 10 நாளா இதே சொல்ற? 10 நாள் லேட்டா வர்ற. இது விளங்குதில்லை நமக்கு. எத்தனை முறை ஒரு தவறு, ஒரு வசனத்தை கேட்டு என்னமோ 100க்கு 100 திருந்தி பெரிய மலக்கு மாதிரி ஆயிட்ட மாதிரி பேசக்கூடாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி இல்லை. நம்ம சில வசனங்கள் பல முறை நான் சொல்லி இருந்தும் கூட சில கோபத்தில் எனக்கு கூட அந்த வசனம் வராமல் போய்விடும். கோபம். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, என்ன அழகான ஒரு உபதேசம் செய்யுங்கள் யாரும் சொல்லலாம். இது போன்ற ஒரு உபதேசத்தை எனக்கு யாரும் செய்திருக்க கூடாது. இனிமே நான் இதற்கு முந்தி கேட்டிருக்க கூடாது, இனிமேலும் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு சூப்பர் உபதேசம் எனக்கு தேவை என்கிறார். அப்ப நம்ம எல்லாம் ஒரு காமன் நேரம் ரசூலுல்லாஹ் பேசுவான்னு நினைக்கிறோம். லா தகலப் லா தகலப் லா தகலப். கோபப்படாதே, கோபப்படாதே, கோபப்படாதே. எனக்கும் கோபம் வரும். வரும்பொழுது தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா? சொல்லு, தயவுசெய்து சொல்ல வேண்டியதானே. எனக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு. லா தகலா, கோபப்படாதுக்காக சொல்ல கொஞ்சம் அமைதி. கோபப்படாது என்று சொல்வதை நீங்க கோபப்பட்டுட்டே சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் கோபப்படலாம், கோபப்பட்டு சொன்னா எப்படி கேட்பேன்? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் திமிராக பேசினால் அதற்கு பதில் உங்கள் திமிர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் திமிராக பேசிட்டேன். என்னுடைய திமிரை சுட்டிக்காட்ட விரும்புகிறீர்களா அல்லது ஏன் திமிர் பெருசா ஓன் திமிர் பெருசா நினைக்க போறீங்களா? பொதுவாக எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இது என்னமோ குறிப்பிட்ட 4 வருஷம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருக்குங்கிற, உங்கள்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லாரும் கூட இருக்கு. ஒரு தவறை சுட்டி காட்டுவது, சுட்டி காட்டும் பொழுது ஜாக்கிரதையாக சுட்டி காட்டணும். ஒரு நல்ல உபதேசத்தை கூட நீங்கள் பண்பு மாறி சொல்லிவிட்டால் அந்த நல்ல உபதேசம் எடுபடாமல் போய்விடும். சில நேரங்களில் நல்ல உபதேசத்தை கூட நபிகள் பெருமானார் சொல்லாதே என்று இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தவறு தான் அது, அந்த தவறை சுட்டி காட்டாத அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்படும். உதாரணத்துக்கு சும்மா எடுத்துக்குவோம், மற்ற இடத்துல அப்படி இல்லை. உதாரணத்துக்கு தான், ஜும்மாவில் 2 பேர் பேசினால் நல்லா கவனிச்சுக்கணும். நான் பயான் செய்துட்டு இருக்கேன், நீங்க பயான் செஞ்சாலும் அதுதான்.
நீங்கள் மேடையில் உட்கார்ந்து பேசலாம், அதே சட்டம் தான் எல்லாத்துக்கும். பயான் ஒரு ஆள் செய்யறாரு, செய்துட்டு இருக்கும் பொழுது ஜும்மாவுல பக்கத்துல 2 பேர் பேசிட்டு இருக்கிறான். பக்கத்துல பேசுறது தவறா வைக்கிறா, குற்றம் அது. ஜும்மாவை பாழாக்கக்கூடிய செயல் அது. அந்த செயலை அவன் செய்கிறான். இந்த இடத்தில் பேசாத அமைதியா இருந்து சொல்லணும். சொல்லாது, நாங்க சொல்லாது. ஏன் சொல்லாதுங்கிறாங்க? அந்த இடத்துல சொன்னா அந்த அது திருத்தத்தை தராது, வீணை தரும். ஏன்னு சொன்ன, உதாரணம், சில பேர் அந்த இடத்துல 2 பேர் பேசிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஏய், ஜும்மா நடக்கல, பேசாம எங்களுக்கு தெரியும், வேலையை பாரு. ஏன் நான் தானே சொல்றேன், உனக்கு எனக்கு தெரியாது, ரொம்ப வந்துடும். அதுக்கப்புறம் வெளியே போன பிறகு என்ன ஜும்மாவில் பேசிட்டு இருக்கீங்களே, ஜும்மாவில் பேசுறதோடு இப்படிலாம் சில ரூல்கள் இருக்கும். சொல்லும் விதம் நல்ல ஒரு கவனிச்சுக்க. நம்ம யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக அமல் செய்கிறோம், எவருக்காக? அல்லாஹ் தவிர யாருக்கும் கிடையாது. அதாவது மனப்பூர்வமாக உள்ளத்தில் விஷயத்தை போட்டு வழங்குங்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்க முறைகள், எனது வாழ்வு, எனது சாவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. என்னுடைய வணக்க வழிபாடுகள் யாருக்காகவும் கிடையாது. ஒவ்வொரு செயலும் அமலாக நான் செய்யக்கூடிய தாவா, பிரச்சாரம். அதாவது ஜமாத்தில் இருப்பது அல்லாஹ்வுக்காக, வெளியேறினால் அல்லாஹ்வுக்கு தப்பு இல்லை, உங்களுடைய அனுமானத்தை பொறுத்தது. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது, ஜமாத்தில் இருந்தாலே சரியில்லை, அல்லாஹ்வுக்காக வெளியேறுகிறேன். உண்மையில் நீங்கள் விளங்கி, உளப்பூர்வமாக விளங்கி இந்த ஜமாத் சூழ்நிலை சரியில்லை என்று நினைத்தால் ஒருவன் அப்படி நிறுத்தி சென்றா குற்றம் கிடையாது. இந்த ஜமாத்தில் நான் இருப்பதை மார்க்கத்தை சொல்வதற்காகத்தான், அல்லாஹ்வுக்காகத்தான் என்று ஒரு முடிவெடுத்தாலும் குற்றம் இல்லை. இதை நல்லா விளங்கிட்டு எங்க போனாலும் நீங்க இருங்க. இதுல நீ பெருசா நான் பெருசாங்கிற பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்காக ஒருபோதும் நபிகள் பெருமானால் பழித்து பேசியது கிடையாது. தனக்காக நீங்க சண்டையை ஃபுல்லா எடுத்து பாருங்க, பெரும்பாலும் மிகச்சில விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக சண்டை வரும். மற்றதெல்லாம் நீனா நானா, நீ யார் அதை சொல்ல, ஓஞ்சல நான் ஏன் கேட்கணும், நான் நிர்வாகியா நீ நிர்வாகியா, இப்படிலாம் வந்து சண்டை. இதெல்லாம் படு கேவலமான கெட்ட குணம், அதை விளங்கிடுங்க. மட்டமான குணம். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பெரும்பெரும் பாவங்கள் இருந்தெல்லாம் தவிர்த்திருப்பீர்கள் நீங்கள். கண்ணுக்கு தெரியும் பாவங்கள் வச்சுக்குவோம். வட்டி வாங்குவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, அக்கிரம சில பேருக்கு செய்வது, வெளியே சாராயம் குடிப்பது, திருடுவது, இது கண்ணுக்கு தெரிந்த பாவங்கள். கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் நம்ம நாசமாக்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த பாவம் கூட அடுத்தவன் சுட்டிக்காட்டி திருத்திடுவான். கண்ணுக்கு தெரியாத பாவம் அடுத்தவன் சுட்டிக்காட்ட முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அங்கதான் கண்ணுக்கு தெரியாத பாவம் என்ன? பெருமை, பொறாமை, அகம்பாவம், ஆணவம், கபடு, சூது, சூழ்ச்சி, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா இல்லையா? தன்னுடைய வீட்டில் தான் அண்ணன் நல்லா இருக்கிறது பிடிக்காத கபடு உள்ளவர்கள் இருக்கான. ஒரு பிச்சைக்காரர் கொடுத்தாலும் கொடுப்பதை தவிர அவனை கொடுக்க மாட்டேன் தம்பிக்கு சொல்லுவான். சொல்றானா? அந்த கபடு, அந்த சூது, அந்த பொறாமை கண்ணுக்கு தெரியாது, நம்மளை நாசமாக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதுக்கு என்ன செய்யறது? இறைவா, படைத்தவனை, ஈமான் கொண்ட எங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியை நீக்குவாயாக என்று அழுது உளப்பூர்வமாக கேளுங்கள். பொத்தாம் வாயில் பிடிக்க ரேசா கேட்க கூடாது. உளப்பூர்வமாக அல்லாஹ் கேட்க சொல்றான். அதை காழ்ப்புணர்ச்சி, ஏன் காழ்ப்புணர்ச்சியா பேசலாம்? ஏன் அது இல்லைன்னு வைங்க, என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி, எனக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தா 2 பேரும் நாசமா தான் போனோம். வச்சுக்கிடுங்க. அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி, எனக்கு இல்லை, என்ன நாசம் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே செய்ய, என்ன ஒண்ணும் பண்ணாது. லா எதற்கும் மங்கள இதை ததைத்தும் பஞ்சிங்கான அவசரம் இது. நீங்கள் சரியான நடந்து பாருங்கள், கெட்டவர்களால் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன சொல்லுவாங்க? யாரா இருந்தன ஒருவன் காழ்ப்புணர்ச்சி, கபடு, சுது, பொறாமை நமக்கு இடங்கள் தருகிறான். மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரிகிறான். சும்மாவாத வசனம், கற்பனை பண்ணிருக்கீங்களா அந்த வசனத்தை? நீ தசூரம் கொஞ்சம் மலையை நகர்த்தி கொண்டு வருகிறான் ஒரு கவர்மெண்ட், ஒரு அமெரிக்கா, மொத்த பீரங்களை கொண்டு வந்து அழிக்கணும் நிற்கிறான்.
முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் நினைக்கிறான், பெரும் கூட்டமே இருக்கட்டும். அவன் மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்துக்கு தான் செல்லும். அல்லாஹ் ஓகே பண்ணணுங்கிறான். ஒரு வந்து என்ன அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுற மெத்தட் வந்து முடிஞ்சா பாருங்க வேண்டியதான். இவன் பேசும்போது நீ என்ன பெரிய கிழிச்சிருக்கியா, அப்படி இப்படி பிடிச்சிங்க. ஆமா நீ கிழிச்சிருக்காமா, அது தேவையில்லை. அது எதுக்கு நமக்கு தேவை? நம்ம தைரியத்தை காட்ட போறோமா? தைரியத்தை காட்டுமிடருக்கு அது வேற சமாச்சாரம். நாம் கோழைகள் அல்ல, அகம்பாவம் முடிச்சவன் கிடையாது, அதை விளங்கிடணும். கோழைகள் அல்ல, பைத்தியக்காரன் அல்ல, இழிச்சவாயன் கிடையாது. அகம்பாவம் ஆணவம் பிடிச்ச திமிரு பிடிச்சவன் இல்லை. அப்படிதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இருந்தது. வருஷம் 30 வருஷம் மார்க்கெட் சொல்லி ஏண்ட பாராட்ட நீங்க எனக்கு சொல்லுங்க. சின்ன பையனை சுட்டி காட்டிடுவாங்க, ஒரு 10 வயசு பையனா இருப்பான். ஏஞ்சி இப்படி ஹதீஸ்ல பேசுறீங்களா, மூஞ்சிலே குத்திரமா இருக்கும், நமக்கு முகலையில் அதிகமா இருக்கும். சரிம்மா, நீங்க அதை விட்டுட்டு பேசுறது போகும்போது என்னத்தை பேசி கிழிக்காரு, என்னதான் பேசலாம் ஆடும், அப்படித்தான் வரும். அப்படி அந்த மெத்தடியில சொல்ல காட்டி தர்றீங்க. அப்ப உள்ளத்தில் கிடைக்கக்கூடிய பாவங்களை ஜாக்கிரதையா இருக்கும். சில வார்த்தைகள் இருக்குங்க, அந்த வார்த்தையே அகம்பாவம் சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். அதை விளங்கிடுங்க. நீங்க ஆணவத்தை காட்டக்கூடிய வார்த்தை தான். பாருங்க, நீங்க ரெண்டு விஷயத்தை சொல்லுது. இந்த ரெண்டையும் தவறா பயன்படுத்தணும் சிலவர். உள்ளதை போட்டு உடைத்து விட, இதுதான் இஸ்லாம் என்று உள்ளதை உள்ளபடி சொல். அதற்காக திமிரா சொல்லன்னு அர்த்தம் கிடையாது. இருப்பதை இருக்கும்படி, உள்ளதை உள்ளபடி கரெக்டாக தெளிவாக மழுப்பாமல் சொல். இதுக்கு அர்த்தம் என்ன? திமிரா பேசுன அர்த்தம் இல்ல. என்னை வெட்டி புதைச்சிறேன், குர்ஆன்ல இப்படித்தான் இருக்கு. நீ என்ன திட்ட, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கான், அவன் தூதர் இப்படிதான் சொல்லியிருக்கான். உள்ளதை உள்ளபடி பேசுவது திமிராக பேசுவதில்லை. நபியே, நீ மழுப்பி பேச தயாராக இருந்தால் அவர்களும் மழுப்பி பேச தயாராக உள்ளார்கள். அதாவது நீ வளைந்து கொடுத்தால் அவர்கள் வளைய தயாராக இருக்கிறார்கள். வளைந்து கொடுத்தால் என்ன? உள்ளதை உள்ளபடி பேச. இன்னொன்று என்ன, சில பேர் என்ன செய்யலாம், நளினமாக பேசலாம். நளினமாக பேசுவது உண்மையை மறைப்பதில்லை, உள்ளதை போட்டு உடைப்பது திமிராக பேசுவதில்லை. திமிரும் வேண்டாம், கேவலமும் வேண்டாம், இழிவும் வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கணும். குர்ஆன் எப்படி சொல்லுவது பாருங்க. சில பேருக்கு எனர்ஜி செய்யறது, நம்ம வாய் திறந்தாலே வம்பு வந்துருத, இப்படி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? நானும் எப்பா எனக்கு பாதியை பேசிட்டு போவான், அவன் விட மாட்டான். நீ என்ன சொல்லுமா, ஏன் வாயை திறக்கிற? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத் என்றார்கள் நபிகள் நாயகம். இது வசன சாதாரண விஷயமா? இது நீ அல்லாஹ்வை நம்பினார், மறுமையை நம்பினார். இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளைக்கு மறுமையை நிற்போம், அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான், அந்த இடத்துல நம்ம கேவலப்பட்டு நாசமாயிரும் என்ற பயம் இருக்குமானால் அர்த்தம். சும்மா அர்த்தம். அல்லாஹ்வை நம்பினால என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு முன்னால் நின்று ஆகணும். அங்க உரிச்சு உப்ப தலைவாங்களா? என்னடா நீ இவ்வளவு அக்கிரமம் பேசிருக்க? நான் உண்மை உனக்கு இப்படியா சொல்ல சொன்னேன்? ஆணவத்துல சொல்ல சொன்னேன், சும்மாவை சொல்ல யாரு சொன்னாலும் சரி, இப்படியா சொல்ல சொன்னேன்? இப்படி ஒண்ணு சொல்ல சொல்லலையே. இஸ்லாத்துக்கு வந்தா என்ன வராச்சு உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஒழுங்காத்தான் சொல்லணும், பண்பாட்ட நீ சொல்லணும். ஏன் ஆணவமா சொல்ல அல்லாஹ் உரிச்ச உப்பது? இப்படி அல்லாஹ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பாத்தீங்களா இந்த வசந்த ஹதீஸ்க்கு அர்த்தம்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால் நல்லதை பேசு. வாயை திறந்தா நல்லதான் பேசணும், இல்லை என்றால் வாயை மூடு என்பது நபி மொழி கட்டளை. இது ரசூலுல்லாஹ் விஷயத்தை நான் காரணமா சொல்றேன். நான் திமிரா பேசல. ரசூலுல்லாஹ் இவ்வளவு காரணமாக சொல்லி இருக்கிறார்கள். இதை இன்னும் ஒரு அழகாக நபிகள் பெருமானார் சொன்னார். இன்னும் கொஞ்சம் அழகா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லினஃப்ஸிஹி மா யுஹிப்பு லிஅஹீஹி. ஒரு மனிதன் தனக்கு விரும்பியதை முஃமினான தன் சகோதரனுக்கு விரும்பும் வரை அவன் முஸ்லிம் அல்ல, முஃமின் அல்ல. நான் எப்ப முஃமின் ஆகிறேன்? லா இலாஹ கலிமா சொல்ற முஃமினா? அதை நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி நபியோடு நடக்க வேண்டும் என்று உணர்ந்து விட்டால் எனக்கு எதை விரும்புவேனோ அதைத்தான் பக்கத்தில் இருக்க இப்ராஹிமுக்கு விரும்பணும், அப்துல் காருக்கு விரும்பணும், இன்னொரு முஸ்லிமுக்கு விரும்பணும். உனக்கு விரும்பியதை உன் சகோதரனுக்கு விரும்பு.
உனக்கு ஓன்ட்ட ஒரு திமிரா பேசுற ஏத்துக்க முடியுதா? ஒன்னோட திமிரா அசிங்கமா பேசுற ஏத்துக்க முடியுதா? ஒன்னோட கேவலமா பேசுற ஏத்துக்க முடியுதா? அது மாதிரி பிறகு நினைக்க மாட்டியா? உபதேசம் தான் செய்யறேன். இப்ப சொன்னோன்னு அப்புறம் ஏஞ்சி சில பேர் அப்படி இருக்காங்க, அது அவங்கள போய் கேட்கலாம். சில முடிவோட கேட்பாங்க, அப்புறம் ஏஞ்சி இப்படி இருக்காங்க, சொல்லத்தானே செய்யலாம், திரும்பி உபதேசம் பண்ணலாம், சொல்லக்கூடிய நானே சில தவறுகள் செய்து விடலாம். அதற்கு நபிகள் பெருமானார் சொன்னதான் ருப்ப முபல்லகின் நஹுவாமின் சாமியின் என்றார்கள். என்ன அழகான வாசகம்! பேச்சாளரை விட பொதுமக்களுக்கு சொன்ன வாசகம் இது. ரசூலுல்லாஹ் ருப்ப முபல்லகின் நஹுவாமின் சாமியின், அதாவது என்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்டு நீங்கள் அதை பிறருக்கு சொல்கிறீர்கள், சொல்லக்கூடிய உங்களை விட கேட்பவர்களில் உங்களை விட சிறந்தவர்கள் இருப்பார்கள். அர்ஷாங்க சொல்லலாம். இது ஏன் பேசுறவனுக்கு திமிரு வரக்கூடாது, பயம் செஞ்சு ஆணம் வரக்கூடாது. நான் தான் பெரிய உபதேசி, நான் பெரிய பேச்சாளர், இந்த அகமா வராது. பேசக்கூடிய உன்னை விட உன்னிடத்தில் கேட்கக்கூடியவன் மேலோடு இருக்கலாம், ஜாக்கிரதை. ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன், அந்த ஹதீஸின் தத்துவம் எனக்கு புரியாமல் போகும், கேட்கிற ஒரு 10 பேருக்கு புரியும், நமக்கு தெரியாது. கேட்டு பாருங்க, ஆணவமான அகம்பாவமான பேச்சே இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கு சில பேர்ட்டா அதிகமா. என்ன இருக்கு தெரியுமா? நாங்க தான் வளர்த்தோம், நான் தான் வளர்த்தோங்கிற மாதிரி ஆணவமான ஒரு பேச்சே கிடையாது. என்ன பண்றது? என்ன பேச்சு? பெருமையை பற்றி ஒன்று நான் சொல்லிட்டு வர்றேன். பெருமையில பல வகையான பெருமை இருக்குங்க. பெருமையில பல வகையான பெருமை. என்ன பெருமை? அழகு பெருமை. ஒரு அழகா இருந்தான்னு வைங்களேன், அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை. அது பிறகு கொஞ்சம் அழகு கம்மியாக அலட்சியம் பண்ண வேண்டாம். அழகு கம்மியா இருப்பதை போய் கேவலமான இருப்பான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே 4 நாளைக்கு சாப்பிட்டு என்ன பேச்சு, என்ன பேச்சு? அழகு பெருமை பார்த்திருக்கீங்களா? அவன் மூஞ்சி, அவன் மூஞ்சி உனக்கு என்ன தெரியும்? அவன் மூஞ்சில எவ்வளவு லட்சணம் இருக்கிறது அவனுக்கு, அவன் வீட்டுக்கு, அவன் ஒத்தாக்க கொண்டாடி தெரியும். உனக்கு என்ன இருக்கு? நீ அவன் மூஞ்சி ஆக அசிங்கங்கிற, நீ அழகு நினைக்க ஒன்ன காரி துப்புரவா இருப்பா. இவன் அழகா ஒத்துக்க முடியுமோனால உன்னை விட அழகா இருப்பா, ஒன்னு அசிங்கமான அவன் மூஞ்சி அவனை ஏற்றுக்க முடியுமா உனக்கு? அழகு பெருமை. இந்த அழகு பெருமை அதிகமாக இருப்பது ஆண்களை விட பெண்கள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்துக்கோங்க இல்லையா? அதுக்காக ஆம்பளை யோக்கியங்களை வேற பெருமை கொண்டு இருக்கும். நான் ஆம்பளை சிங்கம், மண்ணாங்கட்டி. என்ன ஆம்பளை சிங்கம்? என்ன நீ ஆம்பளை சிங்கம் போட்டு பொம்பளை சிங்கம் வேற என்ன? பொம்பளை வந்து வேற என்ன பசுமாடா? அடே ஆம்பளை சிங்கம் நீனா அது யாரு? சொல்ல போனா உண்மையிலே சிங்கம்னு சொல்றது கேவலம், தெரியுமா உங்களுக்கு? திருப்பூர்ல சொல்லுவாங்க, இதை மற்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் ஆம்பளை சிங்கண்டா அப்படின்னா பொண்டாட்டி வீட்டுல சாப்பிடறான்னு அர்த்தம். ஏன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். நல்ல பெண் சிங்கம் தின்னு மிச்சம் மிஞ்சாதான் ஆண் சிங்கம், சோம்பேறி ஆண் சிங்கம். இந்த இலக்கியம், இந்த உதாரணம் கூட புரியுது. அப்ப அகம்பாவத்தை பாருங்க. ஆம்பளை சிங்கம், குடும்ப பெருமை. எங்க குடும்பம், சில பேர் எங்க குடும்பத்தில் அப்படியே, என்ன உங்க குடும்பம், எவ்வளவு என்ன குடும்பம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவான வழி வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தந்தை வழிகட்டவர். இப்ப என்னாச்சு குடும்பம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழி நடந்தார், அவன் மகன் வழிகட்டு குட்டிச்சோரா போனவன். இல்லைன்னு ஒரே குடும்பம் வீடு இருக்கு. பெற்ற தகப்பனுக்கு வித்தியாசம் பாத்தீங்களா? அப்புறம் ஒரு ஊர் வேண்டி கிடைக்கும். ஊர் பெருமை சிலவர், ஊர் பெருமை நியாய அநியாயம் பார்க்க மாட்டான். எங்க ஊர்ல வந்துகிட்டே பேசலாம், அவங்க ஊர்ல வந்துட்டா என்ன உங்க ஊரு? ஊரே ஏன் நினைக்க வைக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டீங்க, எங்க ஊர்ல வந்துகிட்டே பேசுறீங்க, அவங்க ஊர்ல வந்து பேசுறேன் என்ன? ஊரை விலைக்கு வைக்க, உன் வீட்டுல பேசக்கூடாது, ஏன் வீட்டுக்குள்ள பேசாங்களா? அது ஒரு நியாயம் இருக்கு. இங்க வந்துட்டு பேசுறீங்க, எங்க வந்து பேசுறது, யார் பேசுறேன் என்ன? அடே உன்னுடைய சொந்த வீட்டை தவிர மற்ற அனைத்தும் பொதுவான, உனக்குள்ளது கிடையாது. ஊர் பெருமை. எங்க ஊர்க்காரங்கள்லாம் அப்படிலாம் போய் மக்காவில் பிறந்த நபிகள் பெருமானார், அதே மக்காவில் பிறந்த அபூஜஹல். ஃபிரௌன் பிறந்த மண்ணில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாரு. இது யோசிக்க தெரியாதா? சாதாரண பிராக்டிக்கல். இதுல என்ன உயர்வுதான் வேண்டி கிடக்கு, என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இதுக்கு அடுத்த பெருமை என்ன தெரியுமா? குடும்ப பெருமை, ஊர் பெருமை, அழகு பெருமை, அறிவு பெருமை. அடேங்கப்பா, அந்த அறிவு பெருமை இருக்க, தன்னுடைய புத்திசாலத்தை தரத்தை நிரூபிக்க வேண்டும் இருப்பான் தலைவர். ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا وهو ألد الخصام அப்படிங்கிறான். நபியே, உலக விஷயத்தில் அவன் செய்யக்கூடிய தர்க்கம்,
உண்மை ஆச்சரியப்பட வைக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? ரசூல் அசம் இருக்காங்க, என்ன சூப்பரா ஆர்குமெண்ட் பண்றான். அவன் தர்க்கத்தை பாத்தியா? ஒருவருடைய தர்க்கம் சூப்பர்கள் எதை சொல்லணும்? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரப்பூர்வமா காட்டினா அது தர்க்கம், நல்ல தர்க்கம். நபி மொழியை ஆதாரம் காட்டாம ஒரு சூப்பரா பேசினா அது தர்க்கம் அல்ல, அது ஒரு வகையான ஏமாற்று அப்படிங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாயிரம் தர்க்கம். அவனுடைய தர்க்கத்தை பார்த்து நபி நீ ஆச்சரியப்படுகிறேன். அலத்துல் ஹிசாம் பிரம்மாண்டமாக தர்க்கம் செய்கிறான். அது ரசூலுல்லாஹ்க்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்? நம்மள்ட்ட அது இருக்கும். ஒரு ஆள்கிட்ட நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள்கிட்ட நடந்த செய்தி விரல சிக்கிறதே வச்சுக்கோ, உதாரணத்துக்கு நடந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், கோயம்புத்தூர்ல அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு என் பக்கத்துல ஒரு ஆள் வந்து தொழுதாரு. அவர் சுன்னத் ஜமாத்து. சரி, அந்த ஆள் இப்படி நீட்டிட்டு டப்புன்னு போட்டாரு. நான் பார்த்தேன் உடலை, நான் வேகமா ஆட்டேன். பதில் செய்யறாங்க, அடே நீ ஆட்டுறது நபி வழிக்கு ஆட்டியா அவர் போட்டாருன்னு ஆட்டலையா? அதை சொல்லு. புத்திய பார்த்தீங்களா? நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா சில பேர் தொப்பியை போட்டு வருமா, அது அவன் கருத்து. நீ தொப்பி போடாத பரவாயில்ல, சில போட்டுக்க தொப்பிகள், அவன் தொப்பி போட்டு நாங்க பாருங்க தொப்பிகள் அல்ல. இது என்னது? யாருக்கா செய்யற? இதெல்லாம் பண்பற்ற செயல் இல்லையா? இந்த அறிவு பெருமை, சில அறிவு பெருமைகள் நாசமாக, அறிவு பெருமை தொட்டோம்னா அது மிக நீண்ட ஒரு தலைப்பு. அது இது போக கூட்ட பெருமை. எனக்கு அறிவு பெருமை இருந்தால் நான் அழிவேன், எனக்கு அழகு பெருமை இருந்தால் நான் அழிவேன், எனக்கு குடும்ப பெருமை இருந்தால் நான் அழிவேன், நமக்கு கூட்ட பெருமை இருந்தால் கூட்டம் ஒழியும். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள மாதிரி யாரோ ஒரு முதலமைச்சர் சொல்லி போட்டா 7 லட்சம் முதிக்கிறாங்க கிடந்து. என்ன சொன்னா என்ன? 7 கோடியா இருந்தா கூட்டம் கணக்கா? பல தடவை நம்ம பயான்ல சொல்லியிருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நீ ஃபாலோ பண்ணினால் உன்னையும் சேர்த்து கெடுப்பார்கள். ஒரு கூட்டம் கெட்ட கூட்டமாக இருந்தால் இருக்காதா? எந்த கூட்டமா இருந்தாலும் கூட்டம் அளவுகோலே கிடையாது. கூட்ட பெருமை இருக்க எந்த இடத்துலயாவது நம்ம பேசிக்கிட்டு நம்ம கூட்ட பெருமையில சில பேர் சொல்லலாம் எல்லாம் 99% பேசுறாங்க. இன்னைக்கு வேணாம் ஜமாத்தோடு போயிட்டா தப்புமா, அவனே பேசியிருப்பான். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்க வேண்டும். முதல்ல யோசிச்சுக்கிறேன், சரியா தப்பாங்கிறது இரண்டாவது. ஒரு சட்டம் நான் போடுறேன், இந்த ஜமாத்துல போடுறேன் அப்படி வச்சுக்கோமே. நான் இந்த பள்ளி நிர்வாகியா இருக்கேன், நிர்வாகி வந்து நாம எல்லாம் ஒரு சட்டம் போடுறோம். நிர்வாகிகளை தவிர யாரும் ஃபேனை போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறோம். மார்க்க சட்டம் இல்லையே, உலக சட்டம் அப்படித்தான் போட முடியும். நிர்வாகிகளை தவிர யாரும் ஃபேனை போட வேண்டாம் எழுதி போட்டாச்சு. நான் நிர்வாகி, நான் போறேன். ஒரு மாசத்துல என்ன விரோதத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தே நான் தான். நான் அதே ஃபேனை போடுறேன். எங்க நீங்க நிர்வாகியா? எனக்கே சொல்லுங்க, நான் தான் சட்டத்தை போட்டேன். இது அகம்பாவம். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்கணும். நான் போட்ட சட்டத்தை நான் மதிக்கல, அதை விட வழிகளே கிடையாது. எதை கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதற்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்று சொன்னார். நீ சொன்னது உனக்கே வலிக்குது. காரணம், ஒரு சத்தியம் உண்மை குத்துமானால் வலிக்கிறது. பொதுவாக அப்படித்தான் இருக்கு உலகத்துல. உடனே ஒரு ஆளுக்கு நிறைய பெற்றது இருக்கு, நிறைய பெற்றது இருக்கு. பயான்ல பேசுறோமே, வரலாற்றிலே கடுமையா பேசுவோம். பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைன்னு சொல்லி காரசாரமா பேசுவோம். தனது வீட்டில் பசுமாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷப்படுகிறான், தன் மனைவி பெண் பிள்ளை பெற்றெடுத்தால் வருத்தப்படுகிறான். மாடை விட கேடாடா உன் பிள்ளை அப்படின்னு நம்ம பேசியவர். மாடு பெண்குட்டில சந்தோஷப்படுறீங்க, அதை விட கேடா. வேகமா வர்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தீங்க சாப்பாடு யாருக்கு? இந்த வரவேற்ற கேட்கிறாங்கல்ல, அவனுக்கு அவர் பெயர் பக்கத்துல 4 பொம்பளை பிள்ளை, அவன் மருமகன் டர்வாக்கிறான், அதை சொல்லிட்டு போறாரு அப்படிங்க. வலிக்குது அவருக்கு, சந்தோஷமா இருக்கு. 4 பொம்பளை கரையாச்சு. அப்புறம் கடைசியில பையன் 4 பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு வரவேற்சனை கொடுத்தாரோ அதெல்லாம் சேர்த்து வருதுன்றான். இவன் கேட்கறான். ஒவ்வொரு பிள்ளையும் 10 லட்சம் கொடுத்திருப்பான், என் பையனுக்கு 50 லட்சம். வெக்கம் கட்டவன், மானம் கட்டவன்.
தனக்கு சத்தியம் சாகமா இருந்ததை இடிக்கிறது. அது பாதமா இருந்தா கசக்குதான் உனக்கு. அதான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரத்தில் பயன் செஞ்சவங்க இதே வரதட்சணைய இவனுக்கு ஒரு வேலை இருக்கா, வரதட்சணை வாங்க கூடாதான். அப்ப என் பிள்ளைய படிக்கிறது நான் யார்கிட்ட போய் வாங்க? இவன் ஆர்குமெண்ட் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கு. இதுக்கு என்ன செய்ய தெரியுமா? தனக்கு தானே ஒருவன் முரண்பட்டு அயோக்கியத்தனமாக இருந்தால் நம்ம இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒருவன் கையெழுந்துங்க தெரியாட்டி. அதனால அறிவு பெருமை, ஆணவ பெருமை, இந்த பெருமை விட்டுட்டு கூட்ட பெருமை ஆகாது. கூட்டத்தில் யாரும் பெருமை அடிக்காதீங்க. கூட்டத்தில் இருக்காது பெருமை அடிக்காது. எந்த இடத்துல குர்ஆன்ல பாருங்க, ஒரு இடத்துல நாங்கள் தான் இஸ்லாத்தை வளர்த்தோம் என்று எந்த நபியா சொல்லியிருக்காரா? எடுத்துருவாங்க. யாரெல்லாம் நாங்க வளர்த்தோம் பீத்திக்கிறானோ அவனுக்கு சவால். இங்க யாரும் சொல்லாத உங்களுக்கு இல்ல, போக எழுதி போட்டு எங்கிறது குர்ஆன்ல நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு நபிமார்கள் சொல்லியிருக்காங்களா? அது வேண்டாம். அல்லாஹ் இந்த நாட்டில் இஸ்லாத்தை இந்த நபி வளர்த்தார், ஒண்ணுமே இல்லை. நான் வளர்த்தாங்கிறான், நான் வளர்த்தேங்கிறான். எதுவுமே அப்படிதான். நம்ம ஒண்ணும் வளர்க்கல, நம்ம எல்லாம் தோட்டி வேலைக்காரர்கள், அடிமைகள். இதை விளங்குங்க எல்லாருமே. ஏன் அடுத்தவனை பத்தி பார்க்கணும்? நான் ஒரு தோட்டி, நான் ஒரு அல்லாஹ்வுக்கு வேலைக்காரன், நான் ஒரு அடியா. இது எனக்கு பெருமை என்ன வேண்டி கிடக்கு? நான் வளர்த்தேன், நீ வளர்த்தேன். துவாக்கள் நல்ல மனப்பூர்வமா கேளுங்க. யா அல்லாஹ் எங்கள் போத்தில் காழ்ப்புணர்ச்சியை தந்து விடாதே, அகம்பாவத்தை தந்து விடாதே, பண்பை தான். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒருவனை அதிகம் சொர்க்கத்தில் சேர்ப்பது எது? சொர்க்கத்தில் போய் சேர்க்கிறது நிறைய வணக்க வழிபாடு இருக்கு. அதுல அதிகமாக சோனத்துல பிடிச்சு வருவது யார்? எது எடுத்துட்டு போகும்? அதுவா? தக்வல்லா வ ஹுஸ்னுல் ஹுலுக், அல்லாஹ்வின் பயம், நல்ல குணம். அவ்வளவுதான். என்னுடைய திமிர் என்னை இழுத்துட்டு போவாது, என் பெருமை நரந்து தான் எடுத்துட்டு போகும், என் அகம்பாவம் அழிக்கத்தான் செய்யும். நல்ல குணம், நற்குணம். நல்ல குணம் இருக்கான்னு எல்லாரும் பாத்துக்கிறீங்க. நல்ல குணம் இருக்கா? கபடு சூது வரும், ஜாக்கிரதை. வராமல்லாம் இருக்காது. திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்க தான் லட்ச லட்சமா சம்பாதிச்சு அப்படியே பௌத்த ஏறியும். அவ்வளவு வருஷத்தான் மரத்தான் செய்யும். உன் தம்பி திடீர்னு மேலே போயிட்டு இருந்தான், பைக் வாங்குவோம் தம்பி. நம்ம சும்மா எங்க பைக் வாங்கிட்டாரு தம்பி, அப்படியா? இவன் கடன் வாங்கி பைக் வாங்குவான். அவன் ஒரு கார் எடுப்பான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு. இவன் கடன் வாங்கி 1 லட்சம், அவன் 50 லட்சம் ரூபாய்க்கு கார் எடுப்பான். இவன் மண்டையை பிடிச்சிட்டு சாவு பார்க்கறது. எதுக்குடா? இதுல என்ன இருக்கு? அவன் சக்திக்கு அவன் செய்யலாம், உன் சக்திக்கு நீ செஞ்சிருப்போம். தான் தம்பி மேல வருதா, வரும்போது என்ன செய்யணும்? யா அல்லாஹ் பொறாமையை விட்டு காப்பாற்றியா. தீயது நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை உன் ஈமானை தின்னும். எவ்வளவு மோசமானது இது, எவ்வளவு கெட்ட குணம் அது. எப்படி சொல்றாங்க? உன்னை அதிகம் சுவனத்தில் இழுத்து செல்வது நல்ல குணம், இறையச்சம் என்றார்கள். அதிகமாக வணக்க வழிபாடு, பிரார்த்தனை செய்வதில் கண்ணுக்கு தெரியாத பாவம் உள்ளத்தில் உருவாக்குறதான்னு கவனிச்சுக்கோங்க. அதாவது எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன செய்ய? சந்தேகப்படுறான். உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு இருங்க HIV இருக்கான்னு பாப்போம் டாக்டர் சொன்னா பதறிட மாட்டீங்க. நான் அப்படி இல்லையா, ஒழுக்கமா நீ ஒழுக்கமா தான் இருந்த. எவனோ எய்ட்ஸ் நோயாளிக்கு போட்ட ஊசிய உனக்கு போட்டு விட்டான் பாப்போம், அவ்வளவுதான் செத்த மாதிரிலே உயிர் போயிருந்தேன். HIV கிருமி இருக்கா? அது வேண்டாம். நாக்கில் ஒரு புண்ணு, ஒரு கடுகளவு அதை வெட்டி டெல்லிக்கு அனுப்பணும், கல்கத்தாக்கு அனுப்பணுமா, 1 வாரத்தில் வரும். அதாவது கேன்சரா இல்லையான்னு தெரியா கவர்மெண்ட்ல வந்து சேர்ற வரைக்கும் கெதி கலைக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கேன்சர் கன்ஃபார்ம் இல்ல, கேன்சரா இல்லையா, எய்ட்ஸா இல்லையா, இந்த கலக்கத்தை விட பொறாமை நடந்து விட்டால் கலங்கணுமா? அடப்படப்பாயில உள்ள ஷைத்தான் வரலையே. உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி தந்து விடாது, கலங்கலையே. எய்ட்ஸ் இருந்தா நம்ம தப்பு செய்யலன்னா சொர்க்கம் தான் நம்மளுக்கு. அசிங்க தப்பை செய்யாமல் நமக்கு எய்ட்ஸ் வருமானால் அந்த படுக்கையில போய் மூத்தாயிட்டா ஒருவன் நோயிலே இறந்து விட்டால் அவன் சொர்க்கம். ஜிஹாத் தெரியுமா? இடிவார்கள் சிக்கி ஒருவன் மறைத்து விட்டால் ஜிஹாத் சொர்க்கம்.
இருக்க. கபடு சூது பொறாமையில் செத்தால் சொர்க்கமா? எது நாசமாக்கும்? ஒரு எய்ட்ஸ் நோய்க்காக, கேன்சர் நோய்க்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்காக லட்சம் ரூபாய் செய்றீங்கல்ல. திடீர்னு ஒரு நோய் உன் பிள்ளைக்கு படுத்த படுக்கையா கிடக்கிறான், பேச்சு மூச்சு இல்ல. இந்த நேரத்தில் நீங்க ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் அவன் நல்லவனா இவன் நல்லவனா பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணதுல பாருங்க. படுக்கும் பொழுது கோடீஸ்வரன், மறுநாள் பிச்சைக்காரன். தெரியுமா உங்களுக்கு? நம்ம வட்டத்தில் உள்ளவங்க தான். 5000 தென்னந்தோப்பு, 10,000 தென்னந்தோப்பு, 1000 ஏக்கர் நிலம், ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம். பஸ் தவறு கோடி. துவா செய்யணும், துவா செய்ய. சரி, அது 2 நாளைக்கு முந்தி அவன் அப்படி போயிட்டாங்க, எப்படி ஜமாத்து இருந்தாங்க. அப்புறம் மூச்சைக்கான பேச்சுங்க. சோதனை வந்தாதான் திருந்தணுமோ? கஷ்டம் வந்தாதான் திருந்தணுமா? நியாயத்தை பேசுங்க, வேண்டாங்கல்ல. அழகா பேசு, பண்பா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. நானே மடத்தனமா திமிரா பேசிவிட்டா இறங்க வாங்க. இவ்வளவு பேசுறீங்க ஜி, நீங்க இந்த வார்த்தை இப்படி போட்டீங்களே, ஏன் சரியா சொல்லுங்க. வெக்கமா இருக்காது எனக்கு. இப்படி பேசிட்டு ஜி, நீங்க பேசுற முறையில் கீழே உட்கார தெரியும் போன அப்படி வந்துடும். எங்களுக்கு தெரியும் போ. பிறகு என்ன செய்வாங்க? நீங்க என்ன இருந்தாலும் அவர் பேசக்கூடாது, 4 பேர் ஏன்ட்டு சொல்லுவீங்க. உடனே அவர்கிட்ட போய் நீ இருக்கிற இம்மா பேச மறக்க அவரை எனக்கு கூப்பிடு. இப்படியே தான் போகும். பண்பா இது. எப்பவுமே இந்த பதவி ஆசைங்கிறது ஹதீஸை மறுத்து விடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பதவி ஆசைகள் ஹதீஸை மறுத்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு சாமி சொல்றாருங்க, ஒரு அரசர் ரசூலுல்லாஹி காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு அடுத்து, தம்பி கொஞ்சம் இரக்கம் உள்ளவனாக இரு. இரக்க குணம் இல்லை என்றால் அது நாசத்துல கொண்டு போய் சேர்த்துரும். இதை ரசூலுல்லாஹி சொல்றாங்க அப்படிங்கிறார். அவன் அந்த கவர்மெண்ட்ல முக்கிய பதவியில் இருக்கான். அந்த ஆளு எங்களுக்கு எல்லாம் தெரியும். சஹாபாக்களை நீ தான் கேட்காரு அப்படின்ட்டு அவ்வளவு வந்துடும். அந்த பண்பற்ற நிலை வந்துடும். சொல்லும் போது கூட கூப்பிட்டு அழகாத்தான் சொல்லுவாங்க. இங்க எங்க சொல்லி என்ன செய்யுங்க, அங்க சொல்லுங்க. எங்க சொன்னா நமக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். அங்கங்க சொல்லும்போது சொல்றது. 2வது, நமக்கு வரலாமா அப்படின்னு பாருங்க. வெற்றி எங்களால் தான் வெற்றி, நாங்க தான். ஒரு நபி சொல்றாரு பாருங்க, சொன்னது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும் 950 வருஷம். 950 வருஷம்னா 100 வயசுல பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் 850 வருஷம் பிரச்சாரம். நம்ம பிரச்சாரம் எவ்வளவு? 30 வருஷத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போட்டா ஒரு 10 மாசம் கூட வர. ஒரு நாளைக்கு 1 மணி சராசரி போடுங்க, எவ்வளவு தரப்போகுது? நம்மளை விட பல மடங்கு பிரச்சாரம், பல வருடங்கள், பல மடங்கு. அவர் சொல்றாரு, நான் தோற்று விட்டேன், யா அல்லாஹ் உதவி செய்வாயாக என்றார். அதாவதுங்க, மைனஸ நம்ம பக்கம் சொல்லணும், குறைய நம்ம பக்கத்தில் சொல்லணும், பிளஸ் நாங்கள நிறை அதை அல்லாஹ் பக்கத்தில் சேர்க்கணும். நான் வச்சுக்கிறேன். அதான் இஸ்லாம். வெற்றி அல்லாஹ் பக்கம், மைனஸ் நான் தோத்துட்டேன். எந்த நபியாவது நான் ஜெயிச்சிட்டேன் சொன்னதே கிடையாது. பாருங்க குர்ஆன்ல. மனித புத்தி நபி அழகா சொல்றாரு. மனித புத்தி என்ன தெரியுமா? மைனஸ பிறர் பக்கத்தில் சேர்ப்பான், குறைய நிறைய தான் பக்கத்தில் சேர்ப்பான். பார்த்திருக்கீங்களா? வாலிபாலே விளையாடுறான், கரெக்டா போட்டான். நான் போட்டேன்ல, லேசா நவண்டு அடிச்சுன்னா அந்த கம்பி இடிச்சிருச்சு, அது எப்படி இடிக்கும்? இவன் கம்பியில போட்டா அது போடும், கரெக்டா போட கம்பி இடிப்பான். கம்பி நவுமாங்க, இவன் போட கம்பி வந்து இப்படி இடிக்குமா? இடிக்காது. ஏன்னா போட்டா பெருமை, தோல்வி என்றால் கம்பிய. ஜெயிச்சா நான் தோல்விட்டா இவன் கூட வந்துட்டான், இடையில வந்துட்டான், நான் எப்படி பாட முடியும்? ஒழுங்கா பார்த்து போடுற அப்படிங்கிறோம்ல. எப்பவுமே மைனஸ், குறை நம்ம பக்கத்தில். அன்னி மகளூபுன் ஃபந்தஸீர் அப்படிதான் நபி சொன்னார். யா அல்லாஹ், நான் தோற்று விட்டேனே யா அல்லாஹ், நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்றார். லா தஹாசது வலா தனாஜஷு வலா தபாகரு வலா ததாவரு அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் லா யظلمஹு வலா யஹ்குருஹு வலா யஹ்துலுஹு அத்தக்வா ஹுனா. நபிகள் பெருமானார் சொன்னார். இதுக்கு மேல சொல்லணுமா?
எவ்வளவு அக்கறையாக எவ்வளவு கவலையாக உள்ளத்தில் உள்ளதை உறுதி சொல்கிறார் நபிகள் நாயகம். லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்களே. வலா தனாஜசு, விலையேற்றம் செய்யாதீர்கள். அதாவது விலையை ஏற்றி விடுறது அப்படின்னா வழங்குதா? இவன் அதை வாங்க போறான் ஒரு சரக்க, இன்னொரு வாங்குறது காசு இருக்காது, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கான் இருக்கான். நம்ம போய் 11 லட்சம் போம், அவன் 11 லட்சம் வருவான். இப்படி ஏத்தி 15 லட்சம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறது. அவனுக்கு தேவையில்லாம 5 லட்சம் அவன் மட்டும் இறங்கணும். இந்த புத்தி நிறைய பேர் இருக்கு. அதுவும் திருப்பூர்ல கூடவே இருக்கு இந்த பிசினஸ். அப்படி எப்படியா ஏத்தி இறக்கி கமிஷன் வச்சு மறைமுகமா பேசி இவன் வருவான், நல்ல காசு, அதுல செம லாபம் அடிக்கான். 10 கொடுத்துறாதே, 13 கொடுங்க சொல்ல. அதை சொல்றாங்க. ஏன்னா பொறாமைனாலதான் இங்க வருது. அடே அவன் சரக்கு வாங்க போறான், இவன் கொடுக்க போறான். அந்த 2 பேர் பிசினஸ். உனக்கு என்னடா, உனக்கு என்ன புத்தி? அப்படி விலையேற்றம் செய்ய அப்படி என்ன கசப்பு உனக்கு? நீ வேங்கும் பொழுது கூட கேட்டா பரவாயில்ல. நீங்க 10 லட்சம் கேட்கறிய, நான் 12 லட்சம். நான் வேங்க கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. நான் வேங்கவே ஆனாலும் உனக்கு குறைச்சு கிடைக்க கூடாது இருக்கா இல்லையா? திருப்பூர்ல ஆங்காவே சிம்பிளா இருக்கும், இந்த கூட இருக்கும். வலா தஹாசது வலா தனாஜசு, பொறாமை கொள்ளாதீர்கள், இந்த மாதிரி விலையேற்றம் செய்யாதீர்கள். வலா தபாகலு, உங்களுக்குள் கோபம் பகவை ஏற்றுக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு, பகமை, பொறாமை, விலையேற்றம், பொறாமை சம்பந்தப்பட்ட எதுவும் உங்கள் உள்ளத்தில் தலை தூக்க கூடாது அப்படிங்கிறார் சொல்ல. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், உட்கார்ந்துருக்க ஒரு முஸ்லிம் தான் என் சகோதரர். யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்களா? என் சகோதரர் சிலவர் என் தம்பியே விட்டு கொடுக்க மாட்டான், அவனே கொள்ளுவாங்க பார்த்தீங்களா? சகோதரனை நபிகள் உதாரணம் சொல்வது, சகோதரத்தில் கூட பிறந்த அண்ணன் வரக்கூடாது. வந்து அதை விட கேள்வி, உன் கூட பிறந்த மனுஷன் அர்த்தம். நியாய அநியாயம் பேசலாம், நான் இல்லங்கல. தப்பு ரைட்டு பேசலாம், இல்லங்கல. உன் கூட பிறந்தோட குழிதோண்டி புதைக்க நினைப்பிய நீ? உன் பிள்ளைய புதைக்க நினைப்பிய நீ? நினைக்க மாட்டில்ல. நானும் நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த பக்கத்தில் இருக்க முஸ்லீம் என் தம்பி நல்லா இருக்கணும் நினைய. அவன் நினைச்சா நீ நல்லா தானே இருப்ப அப்படிங்கிறாரு சொல்லா. லா தஹாசது, பொறாமை கொள்ளாதே. முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யம்லிமுஹு, அநியாயம் செய்யாதே. வலா யஹ்துனுஹு, கேவலமா நினைக்காத. வலா யஹ்துனுஹு, இழிவுபடுத்தாத. எப்படிதான் இப்படி ஹதீஸ வச்சுட்டு செய்யறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சில பேர் எப்படி செய்யறான்? சொல்லுக்கு மேல ரத்தத்துக்கு மேல ரத்தம் ஊர்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க. எப்படி முடியுது? என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய முஸ்லிம் இங்க இருக்கக்கூடிய ஒருவன் கண் கூட அவன் பயங்கரமான குற்றம் செய்தாலும் என்ன கூர்கோலா வெட்டால் நான் சொல்ல மாட்டேன். அப்படி வா, நான் சொல்லணும், அவன்கிட்ட சொல்லுவேன், அவனை திருத்தாத என்ன கொண்டு போவேன். நான் ஏன் அவனை அசிங்கப்படுத்தணும்? என் தம்பி, உன் தங்கச்சி அசிங்கப்படுத்துவியா நீ? ஒத்துக்குவியா நீ? உன் தங்கச்சி உனக்கு பேச்சு இல்லை என்றால் கூட சொல்ல செய்ய மாட்டான். அந்த அவளை சொந்தா எனக்கான கேவலம். அது மாதிரி நினைங்கிறார் சொல்லலாம். ஒரு வீட்டுல கேவலம் அது எனக்கு சேர்த்து தானே, அது மாதிரி நினை. அப்படி செய்யாத. இழிவுபடுத்தாதே. பச்சையா அத்தக்குவாக இங்கே இறையச்சம், இங்கே இறையச்சம். அதாவது தக்குவா இருந்தால் பிறரை கேவலப்படுத்த மாட்டாய், பிறரை கேவலப்படுத்தினால் உன் தக்வாவில் சந்தேகம் அர்த்தம். அல்லாஹ் காப்பாத்தான். இது ஹதீஸ், நபிமொழி. எவனோ ஒருத்தன் செய்த தப்புக்காக நாம் ஏற்றுக்கிற முடியல. ஒரு ஆள் தப்புக்கு என்ன யாரும் பார்க்காது. உதாரணத்துக்கு ஏன் பாக்குறீங்க? ஏன்ட்ட ஒருத்தன் கேட்கலாம், என்ன என்னப்பா சொல்லு, உங்க ஆளு யாரு? என்ன முடிச்சா யாரு? உங்க ஆளே போயிட்டார, நீங்க இந்த கொள்கையை சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க ஏன்னா ஒரு பள்ளிவாசல் இமாம் தப்பு செய்தா அந்த தொலைவரை அழைக்கலாமா? பள்ளி இழுத்து முடிய வேண்டியதானா? என்ன பேசுறது? நிறைய பேர் பேசலாம். அப்படி ஒரு பள்ளி முத்தவல்லி தவறு செய்தால் அந்த ஊரை நாசம் தானா? பள்ளி தலைவர், ஊர் தலைவர் தப்பு செய்யறான், அந்த ஊரை நாசம் போச்சா? 1ஆம் நம்பர் அயோக்கியன் அபு ஜஹீல், அந்த ஊரில் நபிகள் பெருமானார். 1ஆம் நம்பர் கேடு எட்டவன் ஃபிரௌன், அந்த ஊரில் மூசா. 1ஆம் நம்பர் மோசக்காரி இப்ராஹிம் அத்தா, அந்த ஊரில் இப்ராஹிம். எத்தனை இருக்கு?
பேசிக்க விளங்கலையா அல்லது ஈமான் இல்லையா, இஸ்லாத்தை தவறா புரிஞ்சாரா, எவ்வளவு பெரிய புத்திசாலி முட்டாள்தனம் ஆயிரும். அல்லாஹ் காப்பாத்த. அல்லாஹ்ட கேளுங்க, அறிவு பெருமை வேணும், எந்த பெருமையும் வேண்டாம். யா அல்லாஹ், என்னை சுவனத்திற்கு செல்லக்கூடிய உள்ளத்தை தான், எது என்னை சுவனத்திற்கு இழுத்து செல்வோ அந்த எண்ணத்தை தான், நல்ல இறையச்சத்தை கொடு, அழகிய குணத்தை கொடு, பண்பை தான், அன்பு தேசத்தை தான், எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சியை போக்கணும். கேளுங்களேன், ஏன் கேட்கறது இல்லை? கேட்காட்ட வீழ்ச்சி தான். அந்த எந்த வீழ்ச்சியும் இல்லாமல் எல்லா இம்மையிலேயே கபடு சூது இல்லாமல் நல்ல உள்ளதாக மக்கள் 4 பேர் நல்ல குணம் நம்ம சொல்லணும், ஏமாற்றக்கூடாது. அல்லாஹ் நல்ல குணம் உள்ளவரை ஆக்கணும். தக்வாவை கேளுங்க, தக்வாவை கேட்டுக்கிட்டே இருங்க. தக்வா உள்ளத்தில் இருந்தால் பொறாமை நுழையாது, வந்தாலும் தக்வா உள்ளத்தில் நிரம்பி இருந்தால் கபர் சூது நுழைய முடியாது. ஓச்சு கட்டிடும் தக்குவாத. என் குணம் நல்ல குணம் இருந்தா கெட்ட குணம் சொல்லுவாங்க. நல்ல கொழுப்பு உள்ள வைத்தா கெட்ட கொழுப்பு வெளியே வருமா சொல்றாங்க மருத்துவத்துல. அதுதான் தக்குவாதான் அனைத்து நல்லது, அனைத்து கேள்வியும் போக்கக்கூடிய அருமையான ஒரு இபாதத் தக்வா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா. நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், நற்குணத்தை கேட்கிறேன், காழ்ப்புணர்ச்சி நீங்க கேட்கிறேன். யா அல்லாஹ், இதற்கு மேலும் குழப்பமா? யா அல்லாஹ், ஒரு நபரோ ஒரு கூட்டமோ ஒரு ஜமாத்தோ ஏமாற்றக்கூடிய ஜமாத்தாக இருந்தால் அந்த ஜமாத்தில் நான் தொடராமல் பாதுகாத்து சொல்லுங்க. நடக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்தால் நானும் சேர்ந்து செயல்பட கிருபை செய். நல்ல கூட்டத்தில் சில அயோக்கியர்கள் இருந்தால் அவர்களை திருத்து, இல்லை என்றால் அவர்கள் மெதுவாக நகட்டு. கேளுங்க, அல்லாஹ்விட எது கண்ணுக்கு தெரியாதோ அது நமக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஆனால் நம் உள்ளத்தில் கிடப்பது நமக்கு தெரியும். அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இம்மையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகவும் மறுமையில் அல்லாஹ்வுடைய சூரத்தை அடையக்கூடிய அல்லாஹ் ஆக்க விழாவா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.